ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐம் பிருத்வி சேது. இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாட்டினோட நலன் கருதி தங்கம் வாங்கிறத குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் மின்சாரம் அதையும் பார்த்து செலவழிங்க, தேவையில்லாமல் வெளிநாடுகளுக்கு போகிறத தவிருங்க, ரொம்ப அனாவசியமாக வேண்டாம், அவசியம்னா மட்டும் அந்த மாதிரி வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளுங்க, விவசாயத்தை ஊக்குவிங்க, இயற்கை விவசாயத்தை எல்லோரும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ஒரு ரோட்டில் ஒரு பழுதாகி வேலை நடக்குன்னா ஒரு போர்டு வைப்பாங்க, இந்த இடத்துல போகாத, அடுத்த வழியாக போ, மாற்று வழியை உபயோகப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் லோக்சபாவில் எதிராக இருக்கிற ராகுல் காந்தி இது மோடி அரசோட ஏழாமையை தான் காட்டுதே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் காட்டலை அப்படின்னு சிறுபிள்ளைத்தனமாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது இதே போல் தான் 2013 மன்மோகன் சிங் ஆட்சி நடந்தது. அதாவது காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தது. அவர் கூட அப்போ பொருளாதார நெருக்கடி நேரத்தில் என்ன சொன்னார்னா, தங்கம் வாங்கிறத தவிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இவருக்கு, இந்த ராகுல் காந்திக்கு அந்த விஷயம் தெரியாதா என்னங்கிறது தெரியல. அதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால தப்பு வந்துடாது. குறைச்சிக்கோங்க, மின்சாரத்தை பார்த்து செலவழிங்க, வெளிநாடு போகிறத ஓரளவுக்கு முக்கியமாக இருந்தால் மட்டும் போங்க, நாட்டுக்கு அது நல்லது அப்படின்னு அறிவுரை கொடுக்க வேண்டியது ஒரு பிரதமரோட கடமை. அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது தெரியாமல் இவர் தத்தித்தனமாக என்ன சொல்கிறாரு, மோடியோட அரசு செயல் இழந்து போச்சு, அதனால தான் அவருடைய இயலாமையத்தான் இது காட்டுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது மாதிரி ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு ஆளை எதிர்கட்சி பார்லிமெண்ட்டில் எதிராக பேச விடுறதுங்கிறது ரொம்ப ஒரு மோசமான உதாரணமாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, போகிற போக்கில் நம்ம கேட்டுட்டு போக வேண்டியது தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.